இந்த வீடுகள்ல இருந்துதான் ஒரு ஆணும் பெண்ணும் உருவாகுறாங்க. அப்ப அந்த உருவாக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் எப்படி இருக்கணும், ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை எப்படி மதிக்கணும், எப்படி நடத்தணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறோமா? இங்க இருக்க பெண்கள் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்கிட்ட எப்படி நடந்துக்கணும், இவ்வளவு வன்கொடுமை நடக்குதுன்னு பேசுறோமே, நம்ம வீட்டு ஆண்களுக்கு இதை செய்யக்கூடாது இதை செய்யணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கா? அது சொல்லி தரோமா? பேச்சின் மூலமா ஏதாவது ஒண்ணு மாற்றத்தை உருவாக்குனாதான் ஏதாவது மாறும். பேசுறதன் மூலமா கேட்கறதன் மூலமா எதுவுமே மாறாது. அதனாலதான் இஸ்லாம் ரெண்டு அடிப்படையான விஷயங்களை கொண்டது. ஒன்னு இல்ம், இன்னொன்னு அமல். இல்ம் அப்படின்னா ஒரு விஷயத்தை பத்தின ஆழமான அறிவு. அல்லாஹ் எதற்காக இதை படைச்சான், எதற்காக நம்ம வாழ்க்கை, என்ன பண்ணணும், இங்க பர்பஸே இல்லாம நல்லா படிக்கணும், என் பிள்ளை நல்ல காலேஜ்ல நல்லா ஸ்கோர் பண்ணணும், நல்ல வேலைக்கு போகணும், டாக்டர் ஆகணும், டீச்சர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இதை தவிர என்ன எய்ம் இருக்கு நமக்கு? இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே நமக்கும் தெரியல. நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி நம்ம சொல்லி தருவோம்?